ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு 23 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஹாஃபிசா மற்றும் மான்ஜாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். போலகாத் மற்றும் உம்மதாத் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. எந்த மாநிலத்தின் நடனம்? காஃபா மற்றும் புஹாடா, மகாராஷ்டிரா. எந்த மாநிலத்தின் நடனம்? சவாரி மற்றும் ராணப்பா, ஒடிசா. அபுல் கலாம் ஆசாத், ஜிஆர்டி டாடா மற்றும் சத்யஜித் ரே 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நாம்தேவ் மகாபுருஷ சம்பிரதாயம் நிறுவியிருக்காங்க. துணை ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதியின் பதவி நீக்கம் மற்றும் முன்னுரை அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 74 வரைக்கும் காட்வி ஃபார்முலா பேஸ் படி நடந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகளை நம்ம இந்திய அரசியலமைப்பு பகுதி 14 சொல்லியிருக்காங்க. தானா பகத் இயக்கம் 1914 இருந்து 20 வரைக்கும் சோட்டா நாக்பூர் பகுதியில ஜாத்ரா பகத் தலைமையில ஓரான் பழங்குடியினரால நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் சுக்கு உற்சவ். பிஎம் மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் ஜல்சக்தி அமைச்சகம் ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் அத்துல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிஎம் குசும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. பிரதமர் ஷரமோகி மந்தன் யோஜனா தொழிலாளர் அமைச்சகம் 2019. பிஎம் அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. ஃபிக்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆனந்த் கோயன்கா. 4வது தெற்காசிய தடகள சீனியர் சாம்பியன்ஷிப் 2025க்கான சின்னம் எது? டால்மா. ஒருங்கிணைந்த கட்டண தளத்தை தொடங்க ஜஸ்பேவுடன் எந்த வங்கி ஒத்துழைக்கிறது? HSBC. எந்த நாட்டின் தலைவர் உக்னாகின் குரேல்சுக் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார்? மங்கோலியா. கப்பல் வாரிய குவாலிட்டி ஆஃப் லைஃபை வலுப்படுத்த இந்திய கடற்படையுடன் எந்த ஐஐடி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஐஐடி டெல்லி. நார்வேயில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் வெயிட்லிஃப்டிங் ஃபெடரேஷன் உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? மொத்தம் இந்தியா 3 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் வெயிட்லிஃப்டிங் ஃபெடரேஷன் 1905ஆம் ஆண்டு உருவாச்சு. தலைமையகம் லாஸ்டேன் இருக்கு, அதாவது சுவிட்சர்லாந்து. இந்தியா 2வது ஆசிய யோகாசன விளையாட்டுல 83 பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஆசிய அண்டர் 19 குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல 14 பதக்கம், அண்டர் 22ல 13 பதக்கம். 11வது ISSF ஜூனியர் உலக கோப்பையில இந்தியா 5 பதக்கம். 14வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்ல இந்தியா 22 பதக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான காடுகளுக்கான நிதிநிலை அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது? யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் புரோகிராம். இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி சர்வதேச மின்சார வாகன கண்ணோட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. கேப் ஜெமினி ஆராய்ச்சி நிறுவனம் உலக சுகாதார அறிக்கை. 2025ஆம் ஆண்டுக்கான 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளை நடத்த உள்ள மாநிலம் எது? ராஜஸ்தான் மாநிலம் நடத்த போறாங்க. அது நவம்பர் 24 இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல நடக்க போகுது. மொத்தம் 23 ஸ்போர்ட்ஸ், 23 விளையாட்டு பிளஸ் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் விளையாட்டான கொக்கோவும் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. 74வது சீனியர் தேசிய குடைப்பந்து சாம்பியன்ஷிப் குஜராத்தில் நடந்துச்சு. கேலோ இந்தியா பாரா விளையாட்டு 2025 நியூ டெல்லி. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2025 7வது பதிப்பு பீகார்ல நடந்துச்சு. தொடக்க ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை சென்னையில நடந்துச்சு. வீகா என்ற கட்டண சுவிட்சை பயன்படுத்த ஈசா சிறுநிதி வங்கியுடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்தது? சோ இது வந்துட்டு கேட்வே அப்படிங்கிற நிறுவனமும் ஈசா சிறுநிதி வங்கியும் கூட்டு சேர்ந்திருக்காங்க. வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே ரயில்களுக்கான மக்கும் பைகளை உருவாக்க ஐஐடி கவுஹாத்தியுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அமைப்பு ஸ்மார்ட் குளூபோ திட்டம். ஐநா ஆதி யுவ ஃபெல்லோஷிப் மற்றும் ஆதி கர்மயோகி தன்னார்வ திட்டத்தை தொடங்க பழங்குடி அமைச்சகத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. செப்டோ நிறுவனம் 10,000 வேலை வழங்க தேசிய தொழில் சேவை போர்ட்டல் மூலம் இந்திய அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண்கள் UPI LXMP பேயை அறிமுகப்படுத்தும் நிதி தளம் எது? LXAME. லிசா இந்தியாவின் முதல் பிராந்திய செயற்கை நுண்ணறிவு செய்தி அறிவிப்பாளர். இந்தியாவின் முதலில் AI இயங்கும் மேம்பட்ட போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு துவாரகா விரைவுச்சாலையில பொருத்தப்பட்டிருக்கு. பழங்குடி மொழிகளுக்கான இந்தியாவின் AI இயங்கும் மொழிபெயர்ப்பு தளம் ஆதிவாணி. இந்தியா எந்த நாட்டுடன் கூட்டு கடல்சார் பயிற்சி
சமுத்திர சக்தி 2025 நடத்தியது. இந்தியாவுக்கும் இந்தோனேஷியா நாட்டுக்கும் நடந்த கூட்டு பயிற்சி தான் சென்ற வருஷம் இந்த விசாகப்பட்டினத்துல நடந்துச்சு. இது 5வது பதிப்பு. அக்டோபர் 14 இருந்து 17 வரைக்கும் இந்த கூட்டு பயிற்சி நடந்துச்சு. இதுல INS கவரத்தின்னு சொல்லக்கூடிய கப்பல் இதுல பங்களிப்பளிச்சிருக்கு. யூத்தோபியாஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்கா நாட்டுக்கும் நடக்க கூட்டு பயிற்சி. ஃப்ரீடம் எட்ஜ் ஜிஜு தீவுல அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான். கொங்கன் கூட்டு பயிற்சி இந்தியா, இங்கிலாந்து. ஆஸ்திரேலியா 2025 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் நடக்க கூட்டு பயிற்சி. இந்த நாள் சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் மாசம் 15. மைய கருத்து த ரைஸ் ஆஃப் ரூரல் விமன், பில்டிங் ரெசிலியன்ட் ஃபியூச்சர் வித் பெய்ஜிங் +30.